அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தையை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். தேவன் நீங்கள் பொருளாதாரத்திலே பெருக்கத்தோடு இருக்க வேண்டும், பொருளாதார ஃப்ரீடமோட, ஃபினான்ஷியல் ஃப்ரீடமோடு இருக்கணும் அப்படின்னு ரொம்ப விரும்புகிறார். நம்மில் அநேகர் பாருங்க, இன்னும் அநேக போதகர்களும் சொல்லுகிறார்கள், பணம்லாம் ரொம்ப தீமைங்க, அதெல்லாம் ரொம்ப இருக்கக்கூடாது, நம்ம பணத்தை பற்றியே பேசிட்டு இருக்கக்கூடாது, இப்பெல்லாம் சொல்கிறாங்க பாருங்க. ஆனால் பைபிளில் பழைய ஏற்பாட்டில் ஒரு அருமையான வசனம் இருக்கிறது. பிரசங்கி 10:19 வசனம், பணமோ எல்லாவற்றுக்கும் உதவும். ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறார், பணமோ எல்லாவற்றிற்கும் உதவும். நம்ம விசுவாசத்துல வாழ்கிறோம், ஆனால் இந்த பூமியில ஒரு காரியத்தை செய்வதற்கு பணம் மிகவும் அவசியமா இருக்கிறது. வசனம் அதை அங்கீகரிக்கிறது. பணமோ எல்லாவற்றிற்கும் உதவும். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறதுன்னு புதிய ஏற்பாட்டுல படிக்கிறோம். அப்ப பணம் நல்லது, பண ஆசை கெட்டது. அப்ப தேவன் நம்முடைய இருதயத்தை கவனித்து அந்த இருதயத்திலே அவருடைய ஜீவனையும் வார்த்தையும் அருளி இந்த பணத்தை சரியான காரியத்திற்கு நேராக பிரயோகிக்கும்படியாய் நம்மை பயன்படுத்துகிறார். ஒரே கத்தி தான், அதை வச்சு கேக்கு வெட்டலாம், அதை வச்சு ஒரு ஆளை வெட்டலாம். அப்ப அது யார் கையில இருக்கோ அதை சார்ந்துதான் அதனுடைய யூஸ்னஸ், இல்லையா? அப்ப பணம் நம்மிடத்தில், தேவ பிள்ளைகளிடத்தில் இருக்கும் பொழுது அவர்கள் நற்காரியங்களுக்காக செய்வார்கள். பணம் தீயவர்களிடத்தில் இருக்கும் பொழுது கெடுதிகள் எல்லாவற்றையும் செய்கிறார்கள். அப்ப இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், பணம் எல்லாவற்றிற்கும் உதவும். ஆண்டவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறாரு. நீங்க பணத்திலே பெருகி இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். நீங்க அப்படியே கடன் கட்ட முடியாம, இஎம்ஐ கட்ட முடியாம, கிரெடிட் கார்டு பில் கட்ட முடியாம, அதெல்லாம் ஆண்டவர் வெறுக்கிறார் பாருங்க. தன் பிள்ளைகள் நன்றா இருக்கணும்ன்றதான் அவருடைய விருப்பம். ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். இன்னும் சொல்ல போனா நீதிமொழிகள் 10:22 போட்டிருக்கு, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும்னு. அப்ப நீங்க இதை புரிஞ்சுக்கோங்க, பணம் எல்லாவற்றுக்கும் உதவும். எனக்கு கர்த்தர் பணத்தை கொடுப்பார். அவருடைய ஆசீர்வாதம் என் மேல் இருக்கிறபடியால் அந்த ஆசீர்வாதம் எனக்கு தேவையான பணத்தை, ஐஸ்வர்யத்தை, செல்வத்தை கொண்டு வரும். அதனாலே நான் எனக்கு தேவையான எல்லா காரியத்தையும் செய்வேன், என் குடும்பத்தினருக்கு தேவையான எல்லா காரியத்தையும் பூர்த்தி செய்வேன். நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், நான் அநேகருக்கு ஆசீர்வாதமாயிருப்பேன், நான் தேவ ராஜ்யத்திற்கு ஆசீர்வாதமாயிருப்பேன். அப்படிப்பட்ட நிலையில நம்ம விசுவாசத்துல வாழணும். பணம் நம்மை தேடி வரும். நம்ம பணத்தை தேடி போல. இந்த உலகத்தாருக்கும் நமக்குள்ள வித்தியாசம் என்னன்னா, அவர்கள் பணத்திற்காக பிரயாசப்படுகிறார்கள். கஷ்டப்பட்டு வேலை பார்க்கணும், உழைச்சு சம்பாதிக்கணும். இதெல்லாம் பாருங்க வேர்ல்ட்லி பிரின்சிபிளா இருக்கு. ஆனா பிப்ளிக்கல் பிரின்சிபிள் என்னன்னா, கர்த்தரை நம்பு, கர்த்தரை சார்ந்து கொள், அவர் ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை கொடுப்பாரு. நீ பணத்துக்கு பின்னாடி போவேனா, பணம் ஒன்ன தேடி வரும். எப்ப நீ கர்த்தரை சார்ந்து இருக்கிறப்ப. ஆமென். அப்ப இன்னைக்கு நீங்க புரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் உங்களை பொருளாதாரத்திலே செழிக்க பண்ண போகிறார். இந்த மாதமே அப்படிப்பட்ட ஒரு மாதம் தான், செழிப்பின் மாதமாக இருக்கிறது. அப்ப கர்த்தர் உங்களை திருப்திப்படுத்துகிற மாதம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். பணம் எல்லாவற்றுக்கும் உதவும். உங்கள் கைகளிலே, நீதிமான்களாகிய உங்கள் கைகளிலே தேவன் பணத்தை திரட்சியாய் கொடுப்பார். நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாயிருப்பீர்கள், அநேக ஊழியர்களுக்கு ஆசீர்வாதமாயிருப்பீர்கள், அநேக ஊழியங்களுக்கு ஆசீர்வாதமாயிருப்பீர்கள், அநேக குடும்பங்களுக்கு ஆசீர்வாதமாயிருப்பீர்கள். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.